Good morning, students. Welcome to class 10th. So, class 10th, unit 1 பார்த்தீங்கன்னா laws of motion. Laws of motionல class 10 science unit 1 laws of motionல learning objectives பார்க்கலாம். At the end of this lesson, students will be able to understand the concepts of force and motion. Force அப்படின்னா என்ன, motion அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க ஸ்டூடெண்ட்ஸ். Explain inertia and its types. இனர்ஷியானா என்ன, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுப்பீங்க, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸ்டேட் த 3 laws ஆஃப் நியூட்டனோட 3 laws. மோஷன் பேஸ் பண்ணி 3 laws அவர் சொல்லியிருக்காரு. அந்த 3 laws என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்ளை நியூட்டோனியன் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். நியூட்டன் கண்டுபிடிச்ச அந்த 3 laws ஃபோர்ஸ்க்கு அப்புறம் மோஷனுக்கு எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. டிஃபைன் ஃபோர்ஸ், மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ். ஃபோர்ஸ்னால் என்ன, மொமெண்டம்னா என்ன, இம்பல்ஸ்னால் என்ன, மூணுத்தோட டெஃபினிஷன் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் அண்ட் வெயிட் ரெண்டுமே வேறு வேறு விஷயம். ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் மோஸ்ட்டாக ரெண்டுமே இன்டர்சேஞ்சாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே மாஸ் அண்ட் வெயிட் ஆர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ரெண்டுத்துக்குமே சில வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் படிப்பீங்க. அனலைஸ் வெயிட்லெஸ்னஸ் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ இப்போது வெயிட்டு அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அந்த வெயிட்டே இல்லாத மாதிரி நம்ம எப்போ உணர்வோம். ஸோ அதுக்கு பேர் தான் வெயிட்லெஸ்னஸ். வெயிட்லெஸ்னஸ்னால் என்னன்னு படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்னென்னு ஃபஸ்ட் டிஃபைன் பண்ணுவோம். இப்போது பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு கன்சர்வேஷன் பிரின்சிபல் நம்ம படிக்க போகிறோம். எக்ஸ்பிளைன் தி லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஃபோர்ஸ், வெயிட் இது ரெண்டுமே இருந்தால் கண்டிப்பாக கிராவிடேஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். அதோட அப்ளிகேஷன்ஸ் இன் ரியல் லைஃப் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னும் படிப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த வேரியேஷன்ஸ் இன் ஜி டியூ டு ஹைட் அண்ட் டெப்த். ஜின்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். அது 9.8 அப்படின்னு சொல்லுவோம். 9.8 தான் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேரியேஷன்ஸ் என்னென்ன, ஹைட் சேஞ்ச் ஆனால் டெப்த் சேஞ்ச் ஆனால் அதில் என்ன வேரியேஷன்ஸ் ஏற்படும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த வேரியேஷன் இன் ஜி டியூ டு ஹைட் அண்ட் டெப்த் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா சால்வ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷனோட கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன் டெப்த்தாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அது ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். Introduction. Human beings are so curious about things around them. Things around us are related to one another. Some bodies are at rest, some are in motion. Rest and motion are interrelated terms. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் எப்போவுமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிற விஷயத்த எப்போவுமே எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு பொருளுமே சரி, பொருளாக இருக்கட்டும், ஒரு ஏதாவது பர்டிகுலர் விஷயமாக இருக்கட்டும், எப்போவுமே ஒரு விஷயம் இன்னொருத்தர் கூட எப்போவுமே ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரூம் ஹால் எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு ஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டிவி பார்த்திங்கன்னா டிவி இருக்கும். டிவி ஸ்டாண்டில் அப்படியே தான் இருக்கும். வேறஸ் கிச்சனில் பார்த்திங்கன்னா இஃப் யூ ஸ்விட்ச் ஆன் த மிக்ஸி ஜார், ஸோ அந்த மோட்டர் உள்ளே ரன் ஆகும். ஸோ it means that it is in motion. So either a body can be at rest or at motion, right? So rest and motion ங்கிறது two different words. ரெண்டுமே interrelated words. ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது that is not having any motion. அது மூவ் ஆகலைன்னு அர்த்தம். அதே மோஷனில் இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். In the previous classes, you have learned about various types of motion, such as linear motion. இப்போ linear motionனா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பாடி, இப்போ இங்கே ஒரு பாடி ஓ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா, இந்த பாடி வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் லீனியர் மோஷன். இதே இந்த பாடி வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இப்படி சர்க்குலராக மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சர்க்குலர் மோஷன். இப்போ நெக்ஸ்ட் ஆசிலேட்ரி மோஷன். ஆசிலேட்ரி மோஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன். இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு பெண்டுலம் இருக்குது. நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பெண்டுலம் இருக்குது, சிம்பிள் பெண்டுலம். ஸோ இந்த பெண்டுலம் வந்து பொறுமையாக ஆசிலேட் ஆகி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் போகுது. இது சென்டர் பாயிண்ட், இது ரெஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம அதுக்கு லைட்டாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இப்படி அப்வர்ட்ஸ் மேலே இப்படி போகுது. மறுபடியும் அது சென்டருக்கு வந்து மறுபடியும் லெஃப்ட்டுக்கு இப்படி போகும். ஸோ ஒரு சிம்பிள் பெண்டுலமோட மோஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஆசிலேட்ரி மோஷன், ஆசிலேஷன் தான் அது பண்ணும். அண்ட் ஸோ ஆன். ஸோ டிஃப்ரெண்ட் இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. So far you have discussed the motion of bodies in terms of their displacement, velocity and acceleration. ஸோ ஒரு பாடி மூவ் ஆகுதா இல்லையான்னா அதுக்கு வந்து அது வந்து இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு பாடி வந்து லீனியர் மோஷன் இல்லைன்னா ஒரு சர்க்குலர் மோஷன் இல்லைன்னா ஏதோ ஒரு டைப் ஆஃப் மோஷனில் ஒரு வெலாசிட்டி ஆஃப் ஏ மீட்டர், அது அந்த ஏ கேன் பி 1 2 3 எனிதிங். ஸோ ஒரு வெலாசிட்டி இருக்குது, 1 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டி இருக்குது ஒரு பாடிக்கு. ஸோ இந்த வெலாசிட்டியில் அது மூவ் ஆகிட்டுருக்கு. வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை time taken. Velocity is denoted by small v. Right? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனா ஒரு பாடி ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்கும். அதுக்கு பேர் என்ன? வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ரைட்? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வெலாசிட்டினா என்னென்னா displacement by time taken. ஸோ இந்த வெலாசிட்டியே நம்ம மறுபடியும் டிஆல் அதாவது டைம் டேக்கனால் டிவைட் பண்ணோன்னா we get the acceleration a. So in this unit let us investigate the cause of motion. ஸோ ஒரு பாடி எப்படி மூவ் ஆகுது, எதனால் மூவ் ஆகுது, ஏன் மூவ் ஆகுது, ஸோ அதை பற்றி தான் இந்த யூனிட்டில், இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். When a body is at rest, starts moving, a question that arises in our mind, what causes the body to move? இப்போ ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது மூவ் ஆகாமல் அது பாட்டில் பேசாமல் இருக்குது, மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ திடீர்னு அது மூவ் ஆச்சுன்னா அது எப்படி மூவ் ஆகுது, ஏன் மூவ் ஆகுது, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். Similarly, when a moving object comes to rest, you would like to know what brings it to rest. அதே மாதிரி ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஏன் இப்போ இது நின்றுச்சு, இந்த பொருள் ஏன் மூவ் ஆகாமல் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போது இஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்பீட்ஸ் அப் ஆர் ஸ்லோஸ் டவுன் ஆர் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன், வாட் ஸ்பீட்ஸ் அப் ஆர் ஸ்லோஸ் டவுன் த பாடி? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ஓன்னு எடுத்துக்கிறேன் நான். ஓங்கிற பிளேஸில் வந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போது இது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, மெதுவாக போக போக டக்குன்னு வேகமாக போக ஆரம்பிக்குது. தட் இஸ் ஸ்பீட் அப் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் இப்போ வந்து திஸ் பாடி ஓ இஸ் இன் மோஷன், ரைட்? Similarly, after a particular point, let's say இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இந்த ஏக்கு அப்புறம் கண்டினியூஸாக இப்போ இங்கே ஓவிலேருந்து ஏக்கு இப்படி போயிட்டுருக்கு, இதான் ஏ நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏக்கு அப்புறம் அந்த ஸ்பீட் அப்படியே குறையுது. it takes a maximum speed and the speed decreases. That is, it slows down. So there are chances that direction of motion may differ, may change. So what changes the direction of motion? அதோட ஆக்சலரேஷன் இல்லைன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது.
ஒரு ஃபோர்ஸ் திடீர்னு அந்த ஆப்ஜெக்ட் மேலே வேறு பக்கம் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அதாவது மூவ் ஆகிற டைரக்ஷனும் சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. One answer for all the above questions is force. In a common man's understanding of motion, a body needs a push or pull to move or bring to rest or changes its velocity. Hence, this push or pull is called force. ஸோ நார்மலாக நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் நமக்கு புரியாது. இப்போது ஒரு பொருளை தள்ளும் போதோ இல்லை இழுக்கும் போதோ மூவ் ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த புஷ் ஆர் புல்லுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு அதை வந்து மூவ் ஆகிறத நிறுத்துறதுக்கும் நம்ம வந்து தடுத்து நிறுத்துகிறோம். அந்த ஃபோர்ஸ்னால தான் அது மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகும். அப்போது அது வந்து ரெஸ்ட்டுக்கு போகும். ஸோ இந்த புஷ் ஆர் புல் அப்படிங்கிறத கான்செப்ட் பேர் தான் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Let us define force in a more scientific manner using the 3 laws proposed by Sir Isaac Newton. ஸோ நியூட்டன் சார் வந்து பார்த்திங்கன்னா 3 different laws வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. these laws help you to understand the motion of a body and also to predict the future course of its motion if you know the forces acting on it. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 laws அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த 3 லாஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பாடியோட மோஷன் வந்து எந்த மாதிரி மோஷன், என்ன டைப் ஆஃப் மோஷன், அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, ஸோ எந்தெந்த ஃபோர்ஸஸ் எப்படி ஆக்ட் ஆகி எந்த டைப் ஆஃப் மோஷனாக இருந்தால் அது ஃப்யூச்சரில் அதாவது ஃபர்தராக போய் அதோட மோஷனோட பாத் ஆக்சலரேஷன் மாறுதா இல்லை டைரக்ஷன் ஆஃப் மோஷன் மாறுதா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். we can easily predict it. Before Newton formulated his 3 laws of motion, a different perception about the force and motion of bodies prevailed. Let us first look at these ideas and then eventually learn about Newton's laws in this unit. ஸோ பார்த்திங்கன்னா நியூட்டன் வந்து அவரோட 3 laws சொல்கிறதுக்கு முன்னாடி, அவர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் ஆஃப் பாடிஸ் வந்து வித்தியாசமாக வேறு மாதிரிலாம் பர்செப்ஷன்ஸ் சயின்டிஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க அண்ட் ஈவன் காமன் பீப்புள். ஸோ அப்போது நியூட்டன்ஸ் லாக்கு முன்னாடி என்னென்ன ஐடியாஸ் அபவுட் ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் பீப்புள் வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் படிப்போம் இந்த சாப்டரில். இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது டெஃபினிஷன். ஸோ மெக்கானிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெக்கானிக்ஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். அதாவது நிறைய பாடிஸில் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால் நடக்கிற எஃபெக்ட் பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 2 branches, நேம்லி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸோ இந்த மெக்கானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக இதை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று வந்து டைனமிக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக்ஸோட டெஃபினிஷன் இதுதான். ஸோ ப்ளீஸ் நோட் இட். It deals with the bodies which are at rest under the action of forces. So forces ஆக்ட் ஆகும்போது பாடிஸ் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைனமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ டைனமிக்ஸ்னால் நம்ம ஸ்டாட்டிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா பாடிஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதாவது ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலும் பாடிஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். வேறஸ் இப்போ டைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதாவது ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஆனால் மூவிங் பாடிஸாக இருக்கும். பாடிஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் இல்லாமல் மூவ் ஆகிட்ருக்கும். அதுக்கு பேர் டைனமிக்ஸ்.
ஸோ இந்த டைனமிக்ஸுங்கிற ஸ்டடியை வந்து ஃபர்தராக கைனமேட்டிக்ஸ் அப்புறம் கைனட்டிக்ஸ் அப்படின்னு ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணி சொல்லலாம். ஃபஸ்ட்டு கைனமேட்டிக்ஸோட டெஃபினேஷன் பாருங்கள். இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ எதனால் பாடிஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாமல் நம்ம படித்தா அதுக்கு பேர் கைனமேட்டிக்ஸ். ஸோ இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். எதனால் இந்த பாடிஸ்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பாடி ரிலேட்டட் மெக்கானிக்ஸ் பிரான்ச் படித்தோம்னா அதுக்கு பேர் கைனமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு கைனட்டிக்ஸ். இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ எதனால் மோஷன் நடக்குது, எதனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைனா பாடிஸ் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம படித்தோன்னா அதுக்கு பேர் கைனட்டிக்ஸ். மூவிங் ஆன். ஸோ இப்போது இன்ட்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 1.1 கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் டாபிக் கொடுத்துருக்காங்க. சப் டாபிக். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், அ க்ரீக் ஃபிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட், த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் earthly பாடிஸ் இஸ் ரெஸ்ட். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஏர்த்தில் இருக்கிற எல்லா பாடிஸோட நேச்சுரல் ஸ்டேட் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட் தான் நேச்சுரல் ஸ்டேட். He stated that a moving object or body naturally comes to rest without any external influence of the force. ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். Such motions are termed as natural motion. அதாவது ஃபோர்ஸஸ் இண்டிபெண்ட் மோஷனாக இருக்கும் அது. சரிங்களா? He also proposed that a force, அதாவது புஷ் ஆர் புல் அப்படிங்கிறது தான் ஃபோர்ஸ் ஜென்ரலி, is needed to make the bodies to move from their natural state. ஸோ நேச்சுரல் ஸ்டேட்னா என்ன, ரெஸ்ட் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில்ஸ் வந்து சொல்லிட்டாரு. he is a great Greek philosopher and a Greek scientist, right? ஸோ அவரே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. எதுக்குன்னா, 2 பாடிஸ்னால் மோர் தென் 1, ரைட்? ஸோ 2 பாடிஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட நேச்சுரல் ஸ்டேட், அதாவது ரெஸ்ட்டில் இருந்து அது வந்து மூவ் ஆகணும்னா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அண்ட் பிஹேவ் கான்ட்ரரி டு தேர் ஓன் நேச்சுரல் ஸ்டேட். அதாவது மூவ் ஆகும்போது அதோட நேச்சுரல் ஸ்டேட் ஆக்சுவலி ரெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அது மூவ் ஆகும்போது இதுக்கு பேர் வயலண்ட் மோஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். வயலண்ட் மோஷன் அதாவது ஃபோர்ஸ் டிபெண்ட். அதாவது இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ரெஸ்ட் இருக்கு இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், ரெஸ்ட்டுங்கிறது நேச்சுரல் மோஷன். அப்புறம் செகண்ட் விஷயம் என்னென்னா, ரெஸ்ட்டுங்கிறது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். இப்போ இதே மோஷன், அதாவது மூவிங் பாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதோட நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு அதாவது டைரக்ட் ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வயலண்ட் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Further, he said, when 2 different mass bodies are dropped from a height. ஸோ இது ஒரு மாஸ் m1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு மாஸ் சேம் ஹைட்டில் தான் இருக்குது. இது வந்து m1 வந்து பெரிய கல்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ m2ங்கிறது அதை விட சின்ன ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ m2 அப்படின்னு நான் 2 மாஸஸ் எடுத்துக்கிறேன். ஸோ when 2 different masses are dropped from a height,
the heavier body falls faster than the lighter one. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா M1 அண்ட் M2 ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் மாசஸ். M1 வந்து பார்த்திங்கன்னா ஹெவியர் தேன் M2 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த M1 தான் ஃபஸ்ட்டு இது தான் கிரவுண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். கிரவுண்ட் லெவல் இந்த லைன் தான். ஸோ இந்த M1 தான் ஃபஸ்ட்டு கீழே வந்து விழுகும். M2 வந்து M1 விட மெதுவாக தான் விழுகும். Galileo proposed the following concepts about force, motion, and inertia of bodies. The natural state of all earthly bodies is either the state of rest or the state of uniform motion. So, அவரோட கெலிலியோ ப்ரொப்போஸ் பண்ண ப்ரொப்போசிஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரொப்போசிஷன் என்னென்னா, நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் earthly bodies, ஏர்த்தில் இருக்கிற எல்லா பாடிஸோட நேச்சுரல் ஸ்டேட் பார்த்திங்கன்னா இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஒன்றா அது ரெஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா யூனிஃபார்ம் மோஷன், த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், ஒன்றா அது ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைனா அது யூனிஃபார்ம்லி மூவ் ஆகிட்ருக்கணும். செகண்ட் ப்ரொப்போசிஷன் பார்த்தீங்கன்னா, அ பாடி இன் மோஷன் வில் கண்டினியூ டு பி இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஸ் லாங் ஆஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்ளைட். இப்போது ஒரு பாடிக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, அதில் ஒரு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் ஆகிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ஃபோர்ஸும் அப்ளை ஆகலைன்னா அது வந்து எந்த ஃபோர்ஸில் மூவ் ஆகிட்ருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. When a force is applied on bodies, they resist any change in their state. ஸோ சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில பாடிஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட ஒரிஜினல் ஃபார்மில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ they tend to come to their original state. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு வால் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் இட் இஸ் அ வால், ரைட்? அது ஒரு வால் ஆச்சு, அது ஒரு செவுரு. ஸோ அதை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது, ரைட்? ஸோ அதுக்கு பேர், அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சையும் தாங்கிற தன்மை பேர் தான், அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் த தேர்ட் ப்ரொப்போசிஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ரொப்போசிஷன் என்னன்னு பாருங்கள். When dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. இப்போது ஒரு ஹைட்லேருந்து டிஃப்ரெண்ட் சைஸு, ஷேப்பு, மாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைஸும் வேறு, ஷேப்பும் வேறு, மாஸ் அதுவும் வேறு. அப்படி இருக்கும்போது எல்லாமே கீழே விழுகும்போது சேம் ரேட், ஒரே ஸ்பீடில் தான் விழுகும், ஒரே டைமில் தான் எல்லாமே கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும். எப்போ அப்படின்னா, அது வந்து ஒரு வேக்யூம் ஸ்பேஸ், எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் வேக்யூமில். ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து வேக்யூமில் வந்து 0வாக இருக்கும். அதனால தான் எல்லாமே ஈக்குவல் டைமில் ஈக்குவலாக கீழே வந்து கிரவுண்டில் லேண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1.2 inertia. While you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in the forward direction. Similarly, when the vehicle suddenly is moved forward from rest, you lean backward. This is due to any body would like to continue to be in its state of rest or the state of motion. This is known as inertia. நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ இல்லை கார்லேயோ ட்ராவல் போயிட்டுருக்கீங்க இது ஒரு பிளேஸுக்கு. ஸோ சடனாக பஸ்ஸில் இல்லைனா அந்த காரில் வந்து சடன் பிரேக் போடும்போது நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்பர் பாடி இருக்கு இல்லையா, அதாவது காலெல்லாம் கீழே தான் இருக்கும், ஆனால் அப்பர் பாடி ஃப்ரம் த லோவர் பார்ட் ஆஃப் அவர் ஸ்டமக் டு ஹெட், இது அப்படியே முன்பக்கம் அப்படியே சாயும்.
ஸோ ஃபார்வேர்டை நம்ம டக்குன்னு போய் இடிக்கிற மாதிரியே போய் லீன் ஆகும், ஃபார்வர்ட் மூவ் ஆகும். ஸோ இதனால இதே மாதிரி சிமிலர்லி இப்போது அதே மாதிரி டக்குன்னு பிரேக் போட்ட உடனே வேகமாக அந்த வெஹிக்கிள், அதாவது கார் ஆர் பஸ் வந்து முன்னாடி டக்குன்னு மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு பேக்வேர்டு பின்னாடி சீட்டில் சாய்வோம். ஸோ இது எதனால் நடக்குதுன்னா, ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கும் போது எய்தர் அது வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கும். அதே ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருந்துச்சுன்னா அது ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதாவது மூவிங்கில் இருந்துச்சுன்னா மூவிங்லாகவே இருக்கணும்னு நினைக்கும். ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இதுதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced by an external unbalanced force is known as inertia. So இதுதான் இனர்ஷியாவோட டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் இனர்ஷியா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் இனர்ஷியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 1. Take a glass tumbler and place a small cardboard on it as shown in the figure. ஸோ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து வச்சுக்கிறோம், சின்ன கார்ட்போர்ட் ஷீட். Now keep a coin at the center of the cardboard. இங்கே ஒரு காயின் வச்சுருக்காங்க கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு நடுவில், அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஃப்ளிக் த கார்ட்போர்ட் குவிக்லி, அதாவது தட்டி விட சொல்கிறாங்க, சுண்டி விட சொல்கிறாங்க. ஒரு ஸோ ஃப்ளிக் பண்ணும்போது what do you observe? நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியும்? அப்படி டக்குன்னு வேகமாக அது பண்ணும்போது அந்த கார்ட்போர்டு வந்து கிரவுண்டில், அதாவது கீழே தரையில் விழுந்துருது. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த காயின், அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இருக்கிற காயின் வந்து அந்த கிளாஸ் டம்ளருக்குள்ளே விழுந்துடும். இது எதனால் நடக்குதுன்னா, திஸ் மோஷன் இஸ் occurring because of inertia of rest. So in activity described above, ஸோ இந்த ஆக்டிவிட்டி இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இதில் என்ன சொல்லலான்னா, த இனர்ஷியா ஆஃப் த காயின் கீப்ஸ் இட் இன் த ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதாவது அது ஆக்சுவலி காயின் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் எப்போ ரெஸ்ட்டில் இருக்குது? ஃபஸ்ட்லேயும் இனிஷியலாகவும் அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி கார்ட்போர்டை நம்ம மூவ் பண்ணும்போதும் அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. தென் when the cardboard has moved, the coin falls into the tumbler due to gravity. அப்போது அந்த கார்ட்போர்டை மூவ் பண்ணும்போது இந்த காயின் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால தான், பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அக்கரிங் ஆன் தி காயின், அந்த காயின் வந்து டம்ளருக்குள்ளே விழுந்துருது. திஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்ங்கிற ஒரு காரணத்தால் தான் அந்த காயின் வந்து அந்த டம்ளருக்குள்ளே விழுகுது. when cardboard is removed. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவிட்டியில் படித்தோம் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு. ஸோ இனர்ஷியா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குது இனர்ஷியாலையும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ ஒரு பாடி வந்து அதோட இனர்ஷியா, அதாவது அது ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட்லேயே இருக்க ட்ரை பண்ணும்போது ரெசிஸ்ட் பண்ணோம் இல்லையா ஃபோர்ஸை, ஸோ அந்த மாதிரி இனர்ஷியா வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்னன்னு சொல்வீங்க? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? பார்க்கலாமா? செக் பண்ணிடலாமா? ஸோ we were correct. ஸோ ஒரு பாடி மோஷனில் இருந்துச்சுன்னா அதோட சேஞ்ச் ஆஃப் அது ரெசிஸ்டன்ஸ், எந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நடக்குதுன்னா, ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இனர்ஷியா ஆஃப் மோஷன். we were correct. நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி to change its direction of motion is called inertia of direction. ஸோ நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, இப்போ ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு,
ஸோ அதோட டைரெக்ஷன் அந்த மோஷனோட டைரெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை ரெசிஸ்ட் பண்ணிச்சுன்னா அந்த பாடி, அதுக்கு பேர் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். மூவிங் ஆன் 1.2.2 இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அத்லெட் ரன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங் பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். அதாவது ஒரு அத்லெட் வந்து ஓடும்போது ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கெயின் பண்ணுவான். ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனால தான் அவன் வந்து லாங்கர் அண்ட் ஹையராக ஜம்ப் பண்ண முடியும். அதாவது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மோஷன். வென் யூ மேக் அ ஷார்ப் டர்ன் வைல் டிரைவிங் அ கார் யூ டென் டு லீன் சைட்வர்ஸ். இது எதனால் நடக்குது? ஷார்ப் டர்ன் நடக்கும்போது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னால் நடக்குது. when you vigorously shake the branches of a tree, ஒரு ட்ரீ வந்து நம்ம ஒரு ட்ரீயோட ஒரு கிளை மட்டும் பிடிச்சி வேகமாக ஆட்டும் போது some of the leaves and fruits detached and they fall down. அதாவது சில லீவ்ஸாக இருக்கட்டும், அதில் அந்த மரத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் டிட்டாச் ஆகி, அதாவது அந்த மரத்துலேருந்து அட்டாச்னா போய் ஒட்டுறது, டிட்டாச்னா பிரியறது. ஸோ அந்த மரத்துலேருந்து பிரிஞ்சு கீழே விழுந்துடும். இது எதனால் நடக்கும்? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் இந்த டாப்பிக்கோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தர் டாபிக்ஸ் ஆஃப் திஸ் சேம் சாப்டர் வந்து ஐ வில் பி கண்டினியூங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி ரிவ்யூ என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.